மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பிரசிடென்ட், செக்ரட்டரி, சேர்மன், அதாவது நாம கிட்டத்தட்ட 200 கண் தெரியாதவர்களை நம்ம திருநெல்வேலியில் பாதுகாத்து வருகிறோம். அதுக்கு தலைமையாக இருப்பவர் இவர்தான். இப்பொழுது ஜான்ஸ் கல்லூரியில் மட்டும் கண் தெரியாதவர்கள் 7 பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிளைண்ட்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்டல் இருக்கு. அதில் தான் உட்காந்து இருந்து படிக்காங்க. அவங்க டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 10 பையங்க, அவங்க கூட இருக்கவங்க கண் தெரியாதவர்கள் 10 பேர் அங்கே சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு க்ராசரிஸ் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா 4000 ரூபாய்க்கு மேலே ஆகும்னாங்க. அதனால் ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபா சுதர்சன் ஹாஸ்பிட்டல் தரதுக்கு தயாராக இருக்கு. அதுக்கான ஆர்டரை தான் நாங்கள் இப்போ கொடுப்போம். ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி அவங்க போய் கொடுத்தா 5000 ரூபா கொடுத்துருவாங்க. இல்லை சாமான் வாங்கி அவங்க பயன்பெறுவாங்க. இன்னும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை ரோட்டில் தாமிரவாடி செய்யும் என்பது அவர்கிட்ட கண்டா கேட்டுப்பாரு. நான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஐயா என் குடும்பத்துக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க. எப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு பையன் பிறந்தான். தூத்துக்குடியில் அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தோம் என் வீட்டம்மாவை. அப்போ கையில் என்கிட்ட ரூபாவே கிடையாது. அந்த அம்மா ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரூம் வாடகை இந்த மெடிக்கல் செலவு மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது ஒரு 10 நாள் ஆகிட்டு, வரும்போது 10,000 மட்டும் கட்டிட்டு போனோம்னாங்க. 10,000 ரூபா என்கிட்ட இல்லை. அப்போ தான் ஐயா முத நான் பார்க்கேன். காலையில் 6:30 மணிக்கு ஐயா வீட்டுக்கு போனேன். இன்னொருத்தர் மூலயமா ஐயா போய் பார்த்து சொன்ன உடனே ஐயா ஆஃபீஸுக்கு என்னை வர சொல்லிட்டாங்க. திரும்ப நான் ஐயா வீட்டில் இருந்து அந்த பஸ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தேன். ஒரு ஹோட்டலில் போய் டீ குடிக்கணுன்ட்டு ஒரு ஆட்டோக்காரரை கேட்டு போனேன். டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே ஐயா வாக்கிங் வந்தாங்க. வரும்போது நீ அந்த ஆட்டோக்காரரை கையை காட்டி அதை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க. போனேன். எதனால வந்தீங்க என்ன வந்தீங்கன்னு கேட்டாங்க. சொன்னேன் ஐயாட்ட. உடனே 11 மணிக்கு ஆஃபீஸுக்கு வர சொல்லி 10,000 தந்தாங்க. இது இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால். அதுலேருந்து ஐயா எனக்கு ரொம்ப நெருக்கமாகிட்டாங்க. ஐயாட்ட எங்கள் சங்கத்துக்கு பல உதவிகள் வாங்கியிருக்கோம் போனாங்க. இது போக எங்கள் பார்வையிட்டவரை நிறைய பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. ஐயா மூலமாக நிறைய உதவி நான் வாங்கியிருக்கோம் என் பிளைண்ட் ஹாஸ்டலுக்கு.